வலி நாகராஜின் தாரக மந்திரமே வழிதான். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்ற பழமொழியை வலி உதவுவது போல் வேறு எதுவுமே உதவாது என்று மாற்றியமைத்தவன் நாகராஜ். பூங்கொடி கிராமத்திற்கு அவன்தான் அரசன், ஆண்டவன் எல்லாம். ஒரு மனுஷனை வழியை காட்டி மிரட்டிதான் பணிய வைக்க முடியும். தப்பு பண்ணா தண்டனையா தாங்க முடியாத வழி கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் எவனும் தப்பு பண்ண மாட்டான் என்பது அவன் திடமான நம்பிக்கை. பஞ்சாயத்தில் அவன் தீர்ப்பு சொல்வதை கேட்கவே மக்கள் பயப்படுவார்கள். தீர்ப்பும் தண்டனையும் வழியை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். எதிராளிக்கு வழியை ஏற்படுத்த புத்தம் புது வழிகளை யோசிப்பது நாகராஜுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. தனது சோளக்காட்டில் பசி பொறுக்க முடியாமல் ஒரு சோளக்கதிரை திருடிய குருவம்மாவுக்கு அவன் வழங்கியதுதான் குறைந்தபட்ச தண்டனை என்று பேசிக்கொண்டார்கள். தரையில் கூர்மையான நெருஞ்சி முட்களை 10 அடி நீளத்துக்கு பரப்பி அதன் மேல் காலில் செருப்பு இல்லாமல் அவளை நடக்கச் சொன்னான். வழி பொறுக்க முடியாத குருவம்மா கதறிய போது ரிக்கார்டு டான்ஸை பார்ப்பது போல ரசித்தான். ஒருமுறை நாகராஜின் மாந்தோப்பிலிருந்து மாங்காய் திருடிய ஒரு பையன் வசமாக மாட்டிக்கொண்டான். தனக்கு எந்தவிதமான வழி தண்டனையாக வரப்போகிறதோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தான் அந்த சிறுவன். ஐயா, என்னை விற்றுங்கய்யா, இந்த ஒரு வாட்டி விற்றுங்கய்யா, 2 நாளா சாப்பிடலையா, அதனால் மாங்காயை பார்த்தவுடனே பசியில திருடிட்டேன்யா. திருடின மாங்காய்க்காக 1 வாரம் உங்க பண்ணையில கூலி வாங்காம வேலை பார்க்கறேன்யா, என்னை விற்றுங்கய்யா என்று கதறி எழுதான் அவன். சரி, உன்னை விட்டா நீ என்ன பண்ணுவ? இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போயிருவேன்யா, ஜென்மத்துக்கும் இனி திருட மாட்டேன்யா. சரி, உன்னால முடியும்னா வேகமா ஓடி போயிரு, உனக்கு தண்டனை கிடையாது. சிறுவனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நாகராஜை மேலும் மிரட்சியுடன் பார்த்தான். ஓடுறான்னு சொல்லிட்டேன்ல, ஓடு, வேகமா ஓடு பார்க்கலாம். சிறுவன் ஓடத் தொடங்கிய அதே வேளையில் நாகராஜ் மென்மையாக விசிலடிக்க அவனுடைய அல்சேசன் நாய் சிறுவனை துரத்த ஆரம்பித்தது. ஐயோ அம்மா, காப்பாத்துங்கய்யா, என்னால் ஓட முடியலையா என்று கதறியபடியே அந்த சிறுவன் வாயில் நுரைத்தள்ள அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி ஓடிய போது நாகராஜ் ஒரு பாட்டில் பீரை ரசித்து குடித்தபடி அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சிறுவனின் காலில் அல்சேசன் தனது கோரை பற்களை பதிக்கும் வரை அந்த விபரீத ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருந்தது. டேய், ஒரு மனுஷனுக்கு வலியை விட வலியை பற்றி ஏற்படுற பயம்தாண்டா பெரிசு. அந்த பயத்தை வச்சே அவனை அடிமையாக்கிடலாம்டா. நாகராஜ் அடிக்கடி சொல்லும் இந்த தத்துவத்துக்கு ஒரு முறை தன் நண்பர்களிடம் செய்முறை விளக்கமே கொடுத்தான் அவன். நாகராஜ் தரும் கூலி குறைவாக இருக்கிறது என்று வேலையாட்கள் சிலர் பண்ணை வேலைக்கு வராமல் இருந்தனர். அது மட்டுமின்றி நாகராஜின் அராஜக போக்கை எதிர்த்து ஆட்களை திரட்டவும் ஆரம்பித்திருந்தனர். அவர்களின் யூனியன் லீடர் போல் செயல்பட்ட ஒருவனை பிடித்து வந்தார்கள் நாகராஜின் ஆட்கள். நாகராஜ் தன் நண்பர்களுடன் தோப்பில் குடியும் கும்மாளமுமாக இருந்தான். பிடிப்பட்ட ஆளை அவன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பிடிப்பட்டவன் ஆரம்பத்தில் பயப்படவில்லை. அடிப்படை உரிமை தொழிலாளி வர்க்கம் என்று வீரவசனம் பேசிக்கொண்டிருந்தான். நாகராஜ் அலட்டிக் கொள்ளாமல் நிதானமாக தன் நண்பர்களிடம் பேச ஆரம்பித்தான். பாரசீக நாட்டு அரசியல் கைதிகளை அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு நேத்து தான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இன்னைக்கு அதை செஞ்சு பார்க்க ஆள் கிடைச்சுட்டான். அதுவரையில் வீராவேசமாக முதலாளி வர்க்கத்தை வேரோடு சாடிக்கொண்டிருந்த அந்த யூனியன் தலைவன் கப்பென்று பேச்சை நிறுத்தினான். நாகராஜ் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று நண்பர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். முனியா, ஒரு பானை கொண்டா. அப்படியே நேத்து பொரியல மாட்டுச்சே அந்த எலியை கொண்டா. பிடிப்பட்டவனின் முகத்தில் பயத்தின் ரேகைகள் தெரிந்தன. எலியும் பானையும் வந்து சேர்ந்தன. முனியா, ஒரு கம்புல எண்ணெய் துணியை சுத்தி பத்த வச்சு கொண்டு வா. பிடிப்பட்டவனின் உடல் இப்போது நடுங்க ஆரம்பித்தது. பாரசீகத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? எலியை இப்படி சட்டிக்குள்ள விட்டு சட்டியோட வாயை தப்பு பண்ணினவன் வயிற்றோட சேர்த்து கட்டிடுவாங்களாம். பிடிப்பட்டவன் ஐயா என்று அலறினான்.
நாகராஜ் அதை லட்சியம் செய்யாமல் தொடர்ந்தான். பானைக்குள்ள இருக்கிற தப்பிக்க வழி தேடும் எலிக்கு 2 வழிதான் இருக்கு. ஒரு வழி சட்டியை உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றது. எலியால அது முடியாது. அதனால அது அடுத்த வழியில தான் தப்பிக்க பார்க்கும். அது என்ன வழி? அந்த ஆளோட வயித்தை கடிச்சு ஓட்டை போட்டு முதுகு வழியா வெளியே வர்றது. பானை தன் வயிற்றில் கட்டப்படுவதற்கு முன்பே பயங்கரமாக அலறினான் பிடிபட்டவன். இதற்குள் தீப்பந்தம் வந்து சேர்ந்தது. தீப்பந்தம் எதுக்கு நாகராஜ் என்று கேட்டான் ஒரு நண்பன். வேற எதுக்கு? சில சோம்பேறி எலிகள் தப்பிக்கவே முயற்சி பண்ணாம சட்டிக்குள்ளேயே சுருண்டு படுத்துக்கும். அப்ப இந்த தீப்பந்தத்தால சட்டியை சூடு பண்ண ஆரம்பிச்சா எலி உடனே சுறுசுறுப்பா எழுந்து தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். டேய் முனியா, எலியை பானைக்குள்ள விடுறா. இதை கேட்டுக்கொண்டிருந்த பிடிப்பட்டவனுக்கு அதிர்ச்சியில் ஏறக்குறைய பைத்தியமே பிடித்துவிட்டது. சட்டிப்பானை, எலி, தீப்பந்தம், கொஞ்சம் கொடூர வர்ணனை இவற்றை வைத்துக்கொண்டே அவனை வீழ்த்தினான் நாகராஜ். பானைக்குள் எலியை விடுவதற்குள் பிடிப்பட்டவன் சரண்டராகிவிட நாகராஜின் பண்ணையில் யூனியன் பிரச்சனை ஓய்ந்தது. அடுத்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியடையும் நாகராஜால் தனக்கு ஏற்படும் வலியை கொஞ்சம் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சோற்றில் கல் வந்து அது பல்லில் கடிபடும் அந்த வழியே அவனை பயமுறுத்த போதுமானதாக இருந்தது. பண்ணையால் அவனுக்கு எண்ணெய் தேய்த்து விடும் போது கொஞ்சம் பலமாக தலையை தட்டிவிட்டாலும் காச்சு மூச்சென்று கத்திவிடுவான். வீட்டுக்கு வெளியில் பலரிடமும் அன்பாக பழகி நல்ல பெயர் எடுக்கும் பலர் மனைவியை கொடுமைப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஆனால் வெளி மனிதர்களை வழி மூலம் சித்திரவதை செய்த நாகராஜ் தன் மனைவி பொன்னாச்சியிடம் உயிரையே வைத்திருந்தான். கடந்த 10 வருட தாம்பத்தியத்தில் பொன்னாச்சிக்கு உடல் அளவிலோ மனதளவிலோ ஒரு சிறு வலியை கூட தராத நல்ல கணவனாகத்தான் இருந்தான். பொன்னாச்சிக்கும் நாகராஜின் சித்திரவதை முறைகள் தெரியும். அவளும் பலமுறை சொல்லி பார்த்து விட்டாள். ஆனால் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் போக்கை நாகராஜ் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அடுத்தவங்களை சித்திரவதை பண்றதை தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க அப்படி பண்ணி ஊர்க்காரங்க சாபத்தை சம்பாதிச்சதால தான் நமக்கு குழந்தையே இல்லாம போயிருச்சு என்றாள் பொன்னாச்சி ஒரு நாள். எனக்கு வலியை கொடுக்காதே கடவுளே என்று மட்டும் வேண்டிக் கொண்டிருந்த நாகராஜ் அன்று முதல் குழந்தை வரம் கேட்டு வேண்டத் தொடங்கினான். அந்த வேண்டுதலுக்கு பலன் இருந்தது. 10 ஆண்டுகள் பூக்காத பொன்னாச்சியின் வயிறு பூத்தது. நாகராஜுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. பொன்னாச்சியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். சுகப்பிரசவத்தில் சிங்கக்குட்டி போல் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அழகான குழந்தையின் மென்மையான சருமத்தையும் சிறிய கை கால்களையும் பார்த்ததும் நாகராஜின் மனதில் பாசம் பொங்கியது. கடவுளே, இந்த குழந்தைக்கு எந்த வழியும் வரக்கூடாது என்று மனமாற வேண்டிக் கொண்டான். அவன் செய்த அநியாயங்களுக்கும் அவன் மற்றவர்களுக்கு தந்த கொடூரமான தண்டனைகளுக்கும் விபரீத சித்திரவதை முறைகளுக்கும் பலனாக பிரசவ நேரத்தில் ஏதாவது சிக்கல் வந்து குழந்தைக்கோ தாய்க்கோ ஆபத்தை கொடுப்பதன் மூலம் கடவுள் அவனை தண்டிப்பார் என்று ஊரே எதிர்பார்த்தது. அப்படி எதுவும் இல்லை என்று ஆனதும் தர்மம் செத்து போச்சு, இது அநியாயத்தோட காலம் என்று வெட்டி வேதாந்தம் பேசத் தொடங்கியது. நாகராஜ் மாதிரி ஆளுங்களும் அவங்க குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கு, நமக்கு தான் ஊரில் இல்லாத வியாதியும் கஷ்டமும் வருது. கலிகாலம் முத்தி போச்சியா என்று ஊரே பேசியது. ஆனால் நாகராஜின் குழந்தைக்கு 3 வயதான போது அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. அந்த கோரமான காட்சியை நாகராஜும் பொன்னாச்சியும் ஆயுசு உள்ளவரை மறக்க மாட்டார்கள். வீட்டின் முன்கட்டில் விளையாடி கொண்டிருந்தது குழந்தை. பொன்னாச்சி சமையல் கட்டில் இருந்தாள். நாகராஜ் முன்கட்டில் பண்ணையாட்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஐயா, குழந்தையை பாருங்கய்யா என்று பண்ணையால் அலறினான். குழந்தை ஏதோ கூர்மையான ஆணியை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. அந்த ஆணியால் தனது கன்னத்தில், நெற்றியில், உடம்பில் எல்லாம் கீறிக்கொண்டிருந்தது. முகமெல்லாம் ரத்தம் வழிந்தது. சதை வெளியே வந்து பார்ப்பவர்களை உறைய வைக்கும் காட்சியாக இருந்தது அது. வழிந்த இரத்தத்தையும் அறுபட்டு தொங்கிய சதையையும் விட பயங்கரமான ஒன்றை நாகராஜ் கவனித்தான். அந்த கொடூரமான நிலையிலும்
குழந்தை எந்தவித வலியையோ வேதனையையோ உணராமல் சிரித்து கொண்டிருந்தது. நாகராஜ் ஓடிப்போய் குழந்தையின் கையிலிருந்த ஆணியை பிடுங்கி தூர எறிந்தான். குழந்தையை அள்ளிக்கொண்டு டவுன் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள். காயம் பெரிதாக இல்லை, கட்டுப்போட்டால் 1 வாரத்தில் ஆறிவிடும் என்று சொன்னார்கள். குழந்தையோட முகம் பூரா ரணகலமாக இருக்கு. ஆனா குழந்தை வலியால கத்தவே இல்லையே டாக்டர், அது ஏன் என்று கேட்டான் நாகராஜ். டாக்டர் ஏதோ மழுப்பலாக பதில் சொன்னார். நாகராஜுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அன்றிரவே குழந்தையை தூக்கி கொண்டு டவுனுக்கு ஓடினான். 2 நாட்கள் பல சோதனைகள். கடைசியாக ஒரு பெரிய டாக்டர் குண்டை தூக்கி போட்டார். மிஸ்டர் நாகராஜ், உங்க குழந்தைக்கு வந்திருக்கிறது ரொம்ப அபூர்வமான நோய். இது 4 லட்சம் குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்குத்தான் வரும். இதுக்கு பேரு ஃபேமிலியல் டிஸ்அட்டானோமியா. இந்த நோய் இருக்கிறவங்களால எந்த வலியையும் உணர முடியாது. அவங்க கை காலை துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கொடுமையான வியாதி. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியலை. வலியே இல்லாத வாழ்க்கையை நாம் எல்லோருமே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறோம். ஆனால் அதைவிட கொடுமையான சாபம் வேற எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க உங்கள் மகனை பார்த்தா போதும். மனுஷ உடம்பை பாதுகாக்க வலியை விட பெரிய கவசம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஏற்படுற வலிதான் நம்ம உடம்புல ஏதோ தப்புங்கிறதையே நமக்கு சுட்டி காட்டுது. இப்போ உங்கள் குழந்தைக்கு வலி உணர்வு இருந்திருந்தா அவன் கையில் இருந்த கூர்மையான ஆணி லேசாக அவன் உடம்புல பட்டதுமே ஐயோ அம்மான்னு அலறி அந்த ஆணியை தூக்கி எரிஞ்சிருப்பான். மறுமுறை இந்த ஆணி போல கூர்மையான பொருள்களை பார்த்தா அதை தொடமாட்டான். ஆனால் பாவம், அவனுக்கு வலியை உணரக்கூடிய சக்தியே இல்லாமல் போனது பரிதாபம்தான். நீங்க தான் இவன் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இவன் என்ன பண்றான்னு கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். வலினா என்னன்னே தெரியாம இருக்கிறது தான் பெரிய வலி. மிஸ்டர் நாகராஜ், குழந்தையை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வெளிநாட்டில் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு பார்த்து சொல்கிறேன். நாகராஜ் கண்களில் நீர் பெருக கற்சிலை போல அமர்ந்திருந்தான். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.